சீரியஸ்னஸே இல்லை மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸ்கூல் ஸ்டடீஸும் இருந்துச்சு. ஸோ ஸ்கூல்லேயும் ரேங்க் வாங்கணும், நல்லா ஸ்பீச் பேசுவோம். நானும் என் தங்கச்சியும் ஸ்பீச் பேசுறது, இந்த கவிதை எழுதுறது. அந்த சைக்கிளில் தான் புல்லட் டயர்ல 2 பேரும் காலையில் 6 மணிக்கு எங்களோட ரன்னிங் ஆரம்பிச்சதுன்னா நைட்டு படுக்க வரைக்கும் நாங்கள் ஓடிட்டே தான் இருப்போம். ஆஃப்டர் 10th தான் மியூசிக்னா என்னன்னே புரிஞ்சுது. ஓ, இதில் இவ்வளோ ஒரு வெல்த் இருக்கு. எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு செகண்ட் இயர் முடிகிற நேரத்தில் தான் வந்து சூப்பர் சிங்கர்ஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபைட்டு பயங்கரமாக ஃபைட் நடந்தது. ஃபஸ்ட்டு சூப்பர் சிங்கருக்கு வரவே ஒத்துக்கல அவங்க. ஐயோ, சினிமா பாட்டு பாட போறியா நீன்னு. எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, சினிமா பாட்டு பாடுறதுக்கு. 10 லட்ச ரூபாயும் கேஷ் வாங்கி ஹோமுக்கு கொடுத்துட்டேன்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் போய் இதுதான் உண்மை. நான் சொன்னது உண்மை, மற்றதெல்லாம் போய். கருப்பா கருப்பையா சபரிமலை காவல்காரா, வாயா கருப்பா அழகா ஆடி வாயா கருப்பா, வந்தேன்டா பால்காரன் பாடினேன். அப்போ வந்து எஸ்பிபி சார் ஃபேமிலியே வந்திருந்தாங்க ஷோக்கு. சரண் சார் வந்து அப்பா பாடியிருக்கிறத அப்படியே பாடிட்ட, ஆனா ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல பாடியிருக்க, இந்த சாங்கை கெடுத்துடாம அந்த சாங்குக்குள்ள அந்த பியூர்னஸை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருந்துச்சு. வித்யாசாகர் சார் வந்தப்போ மச்சான் பேரு மதுரை பாடினேன். அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு பயந்துட்டு இருந்தோம். நடந்த சம்பவமே ஒன்று சொல்றேனே. ஒரு கச்சேரி வந்து போயிட்டு என் தாத்தா என் தங்கச்சி 2 பேரும் வந்து வண்டியில வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கச்சேரியில பாட்டு கேட்டவங்க பின்னாடி வந்து வழி மறைச்சு, நாங்க இந்த கேஸ்ட், நீங்க நல்லா பாடுறீங்களே, நீங்க எங்களவங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். மனுஷனா மட்டும்தான் பார்க்கணும், பேதம் பார்த்து பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கேரக்டர் நான். எனக்கு இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கறதுலாம் பிடிக்காது. அப்படிங்கிற பட்சத்துல அது எனக்கு கோவத்தை உருவாக்குச்சு. நான் வந்து சொன்ன கருத்தை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நான் வந்து பிராமின்ஸுக்கு எதிர்ப்பா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்த நான் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல திட்டி கூட போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு கத்துக்கிட்டதெல்லாம் வந்து அந்த மாதிரி பிராமணர்கள்ட்ட தான் கத்துக்கிட்டாங்க, ஆனா என்ன இப்படி வந்து வெளில வந்து சொல்லி தராத மாதிரி நான் அந்த மாதிரி சொல்லலை. ஃபர்ஸ்ட் தயவு செய்து அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இவங்க இதை கற்றுக்கக்கூடாது, இவங்க இதை கற்றுக்கக்கூடாதுன்னு யாரும் வந்து குறுக்க நிற்கலை, சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு கரும் போர்வையை வந்து கிரியேட் பண்ணுறாங்க? அதை உடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக சொன்ன விஷயம். யாரும் இதை தவறாக எடுத்துக்க வேண்டாம், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு பிஜிஎன்எல்லோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களோட வாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாலே ரொம்ப அப்படி எப்படி சொல்றது, சென்சேஷன் ஆஃப் மியூசிக் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இட்ஸ் none other than அருணா ரவீந்திரன். வெல்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பிக் கங்க்ராட்ஸ் உங்களுக்கு. அவ்வளோ வந்து இவ்வளோ கஷ்டமான ஒரு லைக் ஜேர்னியில் நீங்கள் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காகவே ஒரு வெரி பிக் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கும் திருமணம் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, திருமண வாழ்க்கை நல்ல விதமா அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ஆஹா, சோ ஸ்வீட். ஸோ அருணா, நீங்க சொல்லுங்க, டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய லைஃப் வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு? டைட்டில் வின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு வெறி இருக்கும், பட் சீரியஸ்னஸோட அந்த வெறி வராது. இப்போ என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வரையாவது கத்துக்கணும்ன்ற வெறி வந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ 6 மாசமா ஆயிடுச்சு இது லைக் நம்மளுடைய ஷோ முடிஞ்சு. ஸோ இந்த 6 மாச பீரியட்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்திருக்கு அண்ட் என்னென்ன மாதிரியான லைக் மியூசிக்கலே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லையா? ஸோ நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 6 month கேப்ல வந்து அப்ராட் ஷோஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நிறைய டிவோஷனல் ஆல்பம்ஸ்க்கு நான் ஒரு சிங்கிள் சாங்ஸ் பாடியிருக்கேன். அது ஆல்பத்துல ஒரு சாங், 2 சாங் பாடியிருக்கேன். அது ஒரு 12-13 சாங்ஸ்க்கு மேல இருக்கும் டிவோஷனலா பாடினது. மூவிஸ்க்கு பாடியிருக்கேன். நான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டது அப்படின்னா, பொறுமையா இருக்கணும், நிறைய கத்துக்கணும். இந்த 2 விஷயம். இன்னொன்னு என்னன்னா, புதுசா ஜேர்னஸ் ட்ரை பண்ணணும், ஒரே வட்டத்துல குறுகிடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அருணா டிவோஷனல் தான் பாடுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. மெலடி கொடுத்தாலும் பாடுவா, இல்ல குத்து சாங் பாட சொன்னாலும் பாடுவாங்க, ஃபோக் பாடினாலும் பாடுவாங்க, வெஸ்டர்ன் ஜானர் பாட சொன்னாலும் பாடுவாங்க, அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இது வராதுன்னு சொல்லக்கூடாது. எந்த ஜானர் கொடுத்தாலும் இவங்க பாடுவாங்க அப்படிங்கிற பேர் வாங்கணும், அவ்வளவுதான். ஸோ எல்லாத்தையும் கத்துக்கணும்.
எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கத்துக்க முடியாது. ஆ. பட் கொஞ்சம் கொஞ்சமாவாச்சும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். பாட்டு பாடணும்ன்ற ஜேர்னி இருக்கு இல்லையா, எந்த வயசுல இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த ரியாலிட்டி ஷோ மூலியமா தெரிஞ்சாலும் அருணா என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்து வந்தாங்க இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா? சோ எங்க இருந்து இந்த ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? ஜேர்னி வந்து 3.5 வயசுல வந்து எங்க பாட்டி வந்து Yeah. ஒரு ஸ்கூலுக்கு நாங்க அப்போ எங்க வீட்டுல பெரிய வசதி எல்லாம் கிடையாது. நடந்து போவோம் 2 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு. எங்க பாட்டியோட தான் போவோம். நடந்து போகும்போது ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில்ல பாட்டு கிளாஸ் நடத்தினாங்க. அங்க வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு அப்பதான் சூப்பர் சிங்கர் வந்த புதுசு. அதுல டிவில எல்லாம் எங்க பாட்டி பாப்பாங்கல்ல. இந்த மாதிரி அப்ப சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி நம்ம பேத்திங்களும் பாடணுங்கிற ஆசையில எங்களையும் போய் பாட்டு கிளாஸ் சேர்த்தாங்க. அப்ப நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்கிறதுனால சார் வந்து ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க, இப்ப வேணாமா கொஞ்ச நாள் போட்டுன்னு சேர்த்துக்கல. ஃபர்ஸ்ட் எங்க பாட்டி சின்ன பசங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பாட்டே வரலனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கட்டும்னு விட்டுட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க. நாங்க கிளாஸ்ல போய் தூங்கிட்டே தான் இருப்போம். எனக்கு சார் சொல்லுவாங்க, சார் இறந்து போயிட்டாங்க, ஒரு 4 வருஷம் ஆகுது, கொரோனா பீரியட்ல இறந்துட்டாங்க. சார் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனா எப்ப பாட்டு கத்துப்பீங்கன்னு தெரியாது. பேசிக் மட்டும், அதாவது கிளாசிக்கல் நாங்க ப்ராப்பரா டெப்தாலாம் கத்துக்கல. பட் அந்த சார் கிட்ட வந்து இந்த சரளி ஜண்டை ஒரு சில வர்ணங்கள் மட்டும் 2-3 வர்ணம் மட்டும் படிச்சோம். அதோட சரி, அதோட எங்க கிளாசிக்கல் முடிஞ்சிச்சு. டெப்தா கத்துக்கிட்டாதான் அந்த நோட்ஸ் எழுதுறது அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு அங்க ஊர்ல வசதி இல்ல. அந்த சார் அப்படியே சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே எங்களோட கிளாசிக்கல் ஜேர்னி அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. ஒரு இடையில ஒரு 3 வருஷம் அப்புறம் தான் மியூசிக்ல யாருமே கத்துக் கொடுக்க ஆள் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாதுன்னு நினைக்கும் போது பன்னிசை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே வந்து திருமுறை படிக்க ஆரம்பிச்சோம். அதுல வந்து இந்த ஸ்வரம் எழுதுறது அப்படிலாம் வராது. பண்ணுன்னா சங்க இலக்கியத்துல வந்து ராகம் பேர்லாம் சொல்லுவோம். ராகம்னு சொல்ல மாட்டாங்க, பண்ணுன்னு சொல்லுவாங்க. பேர்லாம் குறிஞ்சி, முல்லை, இந்தளம், பஞ்சமம் அந்த மாதிரி இருக்கும் பேர்லாம். ஸோ அந்த மாதிரிதான் நாங்க படிச்சது. இப்போ அது நிறைய அழிஞ்சிட்டு அந்த பண்ணோட பேர்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பக்தி இலக்கியத்துல வரும் பன்னிசைங்கிறது. ஒரு சிலர் திருமுறைன்னு சொன்னாதான் தெரியும், ஒரு சிலருக்கு தேவாரம்னு சொன்னாதான் தெரியும், இன்னொரு சிலருக்கு திருவாசகம்னு சொன்னா தெரியும். ஏன்னா திருவாசகம் வந்து திருமுறையில ஒரு பகுதி தான். என்ன நினைச்சுப்பாங்கன்னா எல்லாத்தையுமே திருவாசகம்னு நினைச்சுக்கிறவங்க இருக்காங்க. திருமுறையில ஒரு திருமுறை தான் வந்து திருவாசகம். அது வந்து தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம். நாங்க படிச்சது திருமுறை. சோ இதுல இருந்து இப்படி ஆரம்பிச்ச ஒரு ஜர்னி தான் இது. ஆனா சீரியஸ்னஸே இல்ல மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸ்கூல் ஸ்டடீஸும் இருந்துச்சு. ஸோ ஸ்கூல்லயும் ரேங்க் வாங்கணும், நல்லா ஸ்பீச் பேசுவோம். நானே தங்கச்சியும் ஸ்பீச் பேசுறது, இந்த கவிதை எழுதுறது, ஓரளவுக்கு டிராயிங் பண்ணுவோம். அது டிராயிங் பெயிண்டிங்லாம் விட்டாச்சு, ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு. இப்பெல்லாம் வருமானே தெரியல, அந்த அளவுக்கு டச் விட்டு போயிடுச்சு. பரதநாட்டியம் ஒரு 5 வருஷம் கத்துக்கிட்டோம். ஆனா வந்து அப்ப வந்து சலங்க பூஜை பண்றதுக்கு ஒரு 30,000 ரூபாய் கேட்டாங்க. அது 2 பேருக்கும் எல்லாம் கட்டுறதுக்குலாம் எங்க அப்பா அந்த அளவுக்கு எல்லாம் சம்பாதிக்கல. குறை மாசத்துல பிறந்துட்டோம். எங்க அம்மா அதனால வீக் ஆயிட்டாங்க ரொம்ப. ஸோ நாங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு எங்க அம்மாவுக்கு. அதுல இருந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. பிறந்து 1 இயர் எங்களை ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பினான்சியலா நாங்க பின்னாடி போயிட்டோம். ரொம்ப கடன் அப்பாவுக்கு அதிகம் வந்து. ஸோ ஆனா எங்களை படிக்க வைக்கணும், நிறைய ஏதாச்சும் கற்றுக் கொடுக்கணுன்றதுல மட்டும் எங்க வீட்டுல யாருமே வந்து பின்தங்கவே இல்லை. அதுக்காக நிறைய கடன் வாங்கி எங்களை படிக்க வச்சாங்க. பாட்டு கிளாஸ் அனுப்புனாங்க, டான்ஸ் கிளாஸ் அனுப்புனாங்க. எங்க போனாலும் சைக்கிள் தான் எங்களுக்கு. எங்க அப்பாவோட சைக்கிள்ல போனோம், சைக்கிள் ஓட்ட தெரியாத முன்னாடி வரைக்கும். அப்புறம் எங்க அப்பா வந்து அப்பாவோட ஒர்க் பண்றவங்களோட அங்கிள் வீட்டுல 2 சைக்கிள் அவங்க பசங்க ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் எடுத்து வந்து எனக்கு ஒண்ணு தங்கச்சிக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து +2 படிக்கிற வரைக்கும் அதுதான் ஓட்டணும். எப்போல இருந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் அந்த 2 சைக்கிள் தான். அந்த சைக்கிள்ல தான் புல்லட் வேகத்துல 2 பேரும் காலையில 6 மணிக்கு எங்களோட ரன்னிங் ஆரம்பிச்சதுன்னா நைட்டு படுக்க வரைக்கும் நாங்க ஓடிட்டே தான் இருப்போம். ஸ்கூலிங் முடிக்கிறதுக்குள்ள டைப் ரைட்டிங் எல்லாம் முடிச்சோம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது தமிழ் டைப் ரைட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. சீனியர் மட்டும் வந்து அடிச்சோம். ஆபீஸ் ஆட்டோமேஷன் என்னென்ன டிஎன்பிசிக்கு தேவையோ அதெல்லாம் படிச்சோம். அதே மாதிரி ஸ்டடீஸும் விட்டுடக்கூடாது. ஸ்டடீஸ் எப்போ எனக்கு பேக் அடிச்சதுன்னா இந்த கொரோனால தான் வந்து பேக் அடிச்சது. ஏன்னா எதுலையுமே ஒரு ரெகுலாரிட்டி இல்லைன்னா அது வந்து விட்டு போயிடும். எனக்கு ஆஃப்டர் 10th தான் மியூசிக்னா என்னன்னே புரிஞ்சுது. ஓ இதுல இவ்வளோ ஒரு வெல்த் இருக்கு, இதுல இவ்வளோ விஷயங்கள் பண்ணலான்னு விவரம் தெரிஞ்சது 10th தான். 10th முன்னாடி பல வருஷம் பாட்டு கிளாஸ்ல வீணாக்கிட்டோம். அப்பெல்லாம் வந்து சீரியஸா கத்துக்கல. இன்னொரு விஷயம், அப்ப சொல்லி கொடுத்தது ஒண்ணு மண்டைக்கு ஏறல, இதுதானான்னு ஏறல. ஆனா ஏதோ கேக்குறதா பாடிட்டே இருந்தோம். ஒரு சீரியஸ்னஸ்னு வரும்ல, இதுல இப்படி கூட சக்சஸ் பண்ணலான்ற விஷயம் தெரிஞ்சது 10th தான். இதுக்கப்புறமாச்சும் இதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு கத்துக்கணும், மியூசிக்னா என்னன்னு உணர்ந்து கத்துக்கணும் அப்படின்னு ஆஃப்டர் 10th தான் வந்து தெரிஞ்சது. ஸோ +2 முடிக்கும் போது எங்க அம்மாட்ட கேட்டோம், நாங்க வந்து நான் மியூசிக் காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்னு. எங்க அம்மா மியூசிக் காலேஜ்ல எல்லாம் படிக்க கூடாது,
ஏதாவது டிகிரி படிச்சே ஆகணும், மியூசிக் நீ சைட்ல படி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா. இப்போ நீங்க வந்து மியூசிக் காலேஜ்ல வந்து உங்களுடைய டிகிரி பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆமா. கேள்விப்பட்டோமே, அது எப்படி அது நடந்தது? வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து காலேஜ் சேர்ந்துட்டு நாங்க டிப்ளமோ படிச்சோம். டிப்ளமோ தேவார இசைக்கலைமணின்னு 4 வருஷம் அது மியூசிக். அதை வந்து கரஸ்ல போட்டுட்டு, ஆனா ரெகுலரா வந்து கிளாஸ் மட்டும் அங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து பேராசிரியர் எங்க பாலச்சந்தர் ஐயா அவங்கள்ட்ட தான் நாங்க வந்து 2வதா அவங்க தான் எங்களுக்கு திருமுறை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல படிச்சது சந்திரசேகர் ஓதுவாரையாட்ட. அதுக்கப்புறம் அவங்க வெளியூர் போனதுனால புது குருநாதரா வந்து நாங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திருஞான பாலச்சந்தர் ஓதுவாரையாட்ட சேர்ந்தோம். இன்னை வரைக்கும் அவங்களோட மாணவிகளா இருக்கோம். அது ரொம்ப பெருமை எங்களுக்கு. அந்த என்ன போர்ஷன்ஸோ அதை ரெகுலரா கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிருந்தோம். ஸோ அந்த 4 வருஷம் வந்து எங்களுக்கு ப்ராப்பரா கத்துக்க முடிஞ்சது. கரஸ்ல போட்டோம் அப்படிங்கிறது இல்லாம நல்லாவே லேர்ன் பண்ண முடிஞ்சது அந்த 4 வருஷம். +2 முடிச்சுட்டு கரஸ்ல போட்டு அதே சமயத்துல பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சோம். எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு செகண்ட் இயர் முடிகிற நேரத்துல தான் வந்து சூப்பர் சிங்கர்ஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. அப்படியே டிராப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே. எக்ஸாம்ஸ் எழுதல. எனக்காக என் தங்கச்சி எழுதல. நானும் வந்துடுறேன் கூட வரேன். நீங்க வந்தீங்க, ஒரு நியாயம் இருக்கு. சரி, ஓகே, ஷோ பார்ட்டிசிபேட் பண்றீங்க. உங்க தங்கச்சியும் வரேன் அப்படின்றதுனால வீட்ல எதுவும் சொல்லலையா அதுக்கு? ஒத்துக்கல. அப்புறம் எங்க எப்படி? வீட்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே. ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி எங்க வீட்ல என்ன விஷயம் நடந்தாலும் எங்க வீட்ல 10 பேரு. எப்படின்னா எங்க அம்மாவோட ஃபேமிலிலாம் நாங்க சேர்ந்திருந்தோம். எங்க அம்மாவோட அண்ணன், அவங்க பசங்க 2 பேரு, எங்க அம்மாவோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்திருந்தோம். எங்க அப்பாவோட அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் சேர்ந்து. அப்ப வந்து ஒத்துக்கல. இருந்தாலும் எங்க மாமா மாமி எல்லார்கிட்டயும் சொல்லி ஃபைட், பயங்கரமா ஃபைட் நடந்தது. ஃபர்ஸ்ட் சூப்பர் சிங்கருக்கு வரவே ஒத்துக்கல அவங்க. ஐயோ, சினிமா பாட்டு பாட போறியா நீன்னு. எங்க வீட்ல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, சினிமா பாட்டு பாடுறதுக்குலாம். ஓகே. நான் கேட்டதே இல்லைன்னு சொல்றேன். அதெல்லாம் கேட்கவே எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. பழைய படம் தான் பார்ப்போம். அதுதான் தெரியுது. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருப்பாங்க. எனக்கே கொளறுது கேட்டுட்டே. அதிகமா படம் பார்த்தது கிடையாது, புது பாட்டெல்லாம் கேட்டது கிடையாதுங்கிறதுனால புதுசு புதுசா யாரு மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கா, என்னென்ன படம் வந்திருக்குன்னு கூட பேர் தெரியாது. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அசிங்கமா இது கூட தெரியாம இருக்கியா நீன்னு சொல்லுவாங்க. காலேஜ்ல போயிட்டும் அப்படிதான். செகண்ட் இயர் படிக்கும் போதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு நல்லா பாடுற, இதெல்லாம் தெரியாம இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு. அவங்க வந்து ஒரு சில பாட்டு எல்லாம் பாடுவாங்க. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. +2 வரைக்கும் எங்க வீட்டுல ஒரே ஒரு சிங்கிள் மொபைல் தான். எங்க அப்பாட்ட ஒண்ணு இருக்கும், எங்க மாமாட்ட ஒண்ணு இருக்கும். மத்தபடி நாங்க கான்டாக்ட் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கிறது கூட எங்களுக்கு முடியாது. அப்புறம் தான் நாங்க +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து மொபைல் வந்துச்சு. அதுல வந்து பசங்க ஏதாவது சாங் சொன்னாங்கன்னா வந்து அதை போட்டு கேட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கே, அப்போ அப்படிதான் கேட்க ஆரம்பிச்சது சினிமா பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா. 2K கிட்லாம் உங்களை பார்த்து கதற போறாங்க. ஏன்னா இப்படியும் ஒரு 2K கிட் வந்துட்டு வளர்ந்துருப்பாங்களா அப்படின்னா, அதனாலதான் 90s சொல்றாங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து சூப்பர் சிங்கர் நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வீட்ல இருந்த ரியாக்ஷனுக்கும் நீங்க பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு லைக் எல்லார்கிட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்ஷனையும் உங்க பொண்ணு நான் வந்து டிவில பார்த்தேன் அப்படின்னு சொல்ற ரியாக்ஷனா இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு சினிமா பாட்டை நீங்க பாட போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது பார்த்தது. ஆனக்கருங்குயிலே பாடினதுக்கே காலேஜ்ல உள்ள அத்தனை பேரும் ஷாக்கு. எவ்வளோ ஷேர் பண்ணாங்க. அருணா வந்து சினிமா, எங்க ஸ்கூல்ல வந்து செந்தில்குமார்னு ஒரு சார் இருக்காங்க. என்னோட ஃபேவரட் ஸ்டாஃப். என்னோட 9th 10th கிளாஸ் டீச்சர். அவங்க சயின்ஸ் சார். அவங்கள வச்சுதான் நான் வந்து பிசிக்ஸ் எடுத்தேன். அவங்களுக்கும் +2ல எடுத்த பிசிக்ஸ் சார், 11th 12th எடுத்தேன். அவங்கள வந்து சார்னு சொல்றதை விட ஒரு அண்ணன் சொல்லலாம். அவ்வளோ கேரிங்கா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துப்பாங்க. அந்த சார் வந்து என்கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கும் பேசுவேன் நானு சார் கிட்ட, அருணா நீ சினிமா பாட்டு பாடுவே அப்படிலாம் நான் எதிர்பார்த்ததே இல்லை. நான் அப்பெல்லாம் சொல்லுவேன், நீ அதெல்லாம் கேட்கவே மாட்டேன் சார்னு சொல்லுவேன். இப்போ எப்படி அருணா பாடினேன், ஏதோ பாடிட்டேன் சார், வர்றது வரட்டும், வராம போச்சுன்னா போறது போகட்டும், முயற்சி மட்டும் பண்றேன் அவ்வளவுதான். எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு தான் நான் இந்த பாட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் பாடினது. இதெல்லாம் உனக்கு வருது, நல்லா இருக்கு, நீ ட்ரை பண்ணு. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. போன் கால்ஸ் அவ்வளோ அந்த சாங்குக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் ஓகே நமக்கு வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. முத நாள் வந்து ரிஹர்சல்ஸ் பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டேன், நான் நல்லா பாடுறேன்னா, நான் நல்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, நல்லாதாம்மா இருக்கு பாடுங்க. அடுத்தடுத்து ரவுண்ட்ஸ் வரும்போது பயம் இருந்தது. ஏன்னா ரவுண்டோட நேம் எல்லாம் கொடுக்கும் போது அதுக்கு சாங் எடுக்கணும்ல மேட்சா. கரெக்ட். அந்த சாங் வந்து நமக்கு சூட் ஆகணும். எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு
மெலடி பாடுற மாதிரி. நார்மலா கேர்ள்ஸ் வந்து பாடுவாங்கல்ல அந்த மாதிரியும் இல்ல வாய்ஸ். இல்ல கீழே போயிட்டு பார்த்தா பையன் வாய்ஸ் மாதிரியும் இல்ல. ரெண்டுக்கும் இல்லாம நடுப்புற ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சாங் எடுக்கணும். அது சூட் ஆகணும். அதுக்கு ரைட்ஸ் கிடைக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சாங் செலக்ஷன் பண்ணி அதுல நம்ம சக்சஸ் ஆகிறதுக்குள்ள அடுத்த ரவுண்ட்ல நம்ம இருப்போமான்ற தாட்லயே தான் இருப்பேன். அதனால புலம்பிக்கிட்டே இருப்பேன் அந்த ரவுண்டு பாடி முடிக்கிற வரைக்கும். பாவம் உண்மையாவே வந்து தங்கச்சி, எங்க அம்மா, என் ட்ரெயினர் ஸ்ரீகாந்த் அண்ணா, பேண்ட் மெம்பர்ஸ், முக்கியமா வந்து எங்க அம்மாட்டையும் பேண்ட் மெம்பர்ஸ்கிட்டையும் தான். எங்க அம்மா என் கூட தங்கியிருப்பாங்க. நைட்லாம் நான் தூங்க மாட்டேன்ல, தூங்குன்னு சொல்லுவாங்க. தூங்காம இருக்காத, போனா போட்டும், உடம்பு வீணா போச்சுன்னா திருப்பி வராது. அம்மா அடுத்த ரவுண்ட்ல எப்படியாவது டேஞ்சர் ஜோனுக்கு போகாம இருக்கணும்ல, பாடணும்ல, விடிய பாடுவோம். விடிய பாடிட்டு இருப்பீங்களா? அவங்க அம்மா உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அம்மா தூங்குவாங்க. ஐயோ, திடீர்னு எழுந்து உட்காந்தாங்கன்னா, இன்னும் தூங்கல நீ, இதோ இந்த சங்கதி வரமாட்டேங்குது பாடிட்டு இருக்கேன். நைட்ல எல்லாம் பாடி அனுப்புவேன். ஐயோ ஸ்ரீகாந்த் நான் நினைச்சா அவங்க ரொம்ப பிஸி. நான் பாடி அனுப்பிச்சிருவேன். அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்கள ரொம்பவும் டார்ச்சர் பண்ண மாட்டேன். நான் பாடி அனுப்பிச்சிருவேன். அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அதை கேட்டுட்டு ஏதாச்சும் மாடுலேட் பண்ணணும் இல்ல சங்கதி தப்புன்னா அவங்க வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. அதை கேட்டு அப்பவே முடிச்சிடணும். இல்லைன்னா அதுவும் சரி வராது. முடிச்சுட்டுதான் அடுத்த வேலை பார்ப்பேன். அதை எடுத்து போய் பேண்ட்ல பாடி காட்டுவேன். ஒருத்தரா ரிஹர்சல் தான் இருக்குன்னா, மணி அண்ணா இது கரெக்டா இருக்கா, சாமி அங்கிள் இது கரெக்டா இருக்கா, நல்லா பாடனா, ரஞ்சிதா தாளத்துல இருக்கா, ஒவ்வொருத்தரையும் வந்து டவுட் கேட்டே வந்து டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப அப்படி சொல்லல, அப்படி நல்ல பிள்ளை இல்ல. அதனால எல்லாரும் வந்து ஏதோ பிள்ளை டவுட் கேக்குதுன்னு எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஆர்வமா இருக்கிற ஒரு மியூசிக் எந்தூசியாஸ்டிக் அப்படின்னு உங்களை வந்து அப்படியே சொல்லிடலாம் இல்லையா? அப்படியே சொல்ல முடியாதா? அப்புறம் உங்களை நான் எந்த கேட்டகரியில தான் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா பாடினாலும் ஒரு 80% கரெக்டா பாடணும்ன்றது மட்டும் இவ்வளவு வந்து நர்வஸா எல்லார்கிட்டயும் வந்துட்டு இது லைக் கரெக்டா வருதான்னு கேட்டுட்டு நாங்க வந்து லைக் சேனல்ல பார்க்கும்போது இந்த ஒரு சாங் இவங்க பாடுறாங்க, இவங்க இதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து மெனக்கட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது இல்லையா? பட் ஆனா அதை பார்க்கும்போது இந்த பொண்ணு நர்வஸா இருந்ததா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்திருக்கும். அது எப்படி டப்புன்னு உடனே மாறுது அருணாக்கு? போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பாடி முடிச்சு என் மைக் வந்து இப்படி தர ஆடிட்டே தான் இருக்கும். பாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாடுறதுக்கு முன்னாடி அந்த சவுண்ட் செக்ல கூட ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன். சவுண்ட் செக்ல 2 வரி பாடுவாங்கல்ல, கீழே தங்கச்சி உட்காந்துருப்பா, நல்லா கேக்குதா, சவுண்டிங் நல்லா இருக்கா, நல்லா பாடுறானா, அந்த 2 வரிய எத்தனை வாட்டி பாடுவீங்க? அந்த 2 வரி அந்த 2 வரி வந்து 1 minute தான் டைம் கிடைக்கும் நமக்கு. அந்த அதுக்குள்ள வந்து பாடி பார்த்துட்டு அதை கேள்வி கேட்பேன் 100 தடவை. நல்லா இருக்குல்லன்னு அவரை பார்த்துட்டே இருப்பேன். பேண்ட்ல உள்ளவங்க தான் கரெக்டா இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பேன். டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பேன், கேட்டே தான் இருப்பேன். அங்க இருந்து எங்களுக்கு மேம் வந்து கிளாப்ஸ் அண்ட் மியூசிக் சொல்லுவாங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணி ரெடியாமான்னு கேட்பாங்க. ரெடி மேம் சொல்லிட்டு மைக்க பிடிச்சிட்டே இருந்தேன்னா எப்படா அந்த கிளாப்ஸ் அண்ட் மியூசிக் வரும் அப்ப ஆரம்பிச்சிருவேன். அது வரையும் அம்பியா இருந்துட்டு நீங்க வந்து லைட்ஸ் வந்தோடனே நீங்க அன்னியனா மாறிடுவீங்களா? லைட்ஸ் ஆஃப் பண்ணோடனே நான் வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்றதுக்காக அந்த கேப்ல கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவேன். அப்படி ரிலாக்ஸ் பண்ணும் போது நான் என்ன செட்ல கேட்டு பாருங்க, நீங்க போய் கேட்க முடியாது. ஆன் ஸ்டேஜ் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வாக் பண்ணுவேன் ஸ்டேஜ்ல, இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும். இந்த நர்வஸ்னஸ் போனோன்னு செப்பல் எல்லாம் போட மாட்டேன் ஸ்டேஜ்ல. எப்போதுமே எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் செப்பல் போட மாட்டேன். செப்பல் ரிமூவ் பண்ணிட்டு வாக் பண்ணுவேன். நம்ம நடக்கிற தரைத்தளத்துக்கும் நம்மளோட காலுக்கும் இருக்கிறது ஏதோ சயின்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் வாக் பண்ணுவேன். வாக் பண்ணிட்டு வந்து நின்னா அந்த நடுக்கம் வந்து குறைஞ்சு எனக்கு ஒரு கிரிப் கிடைக்கும். அந்த கிரிப் கிடைக்கிற வரைக்கும் நடப்பேன். அதாவது கிளாப்ஸ் அண்ட் மியூசிக் சொல்ற வரைக்கும் நடப்பேன். அம்மா ஆடாம நில்லுன்னு சொல்லுவாங்க மேம், அப்பதான் வந்து ஸ்டெடியா நிப்பேன். சவுண்ட் செக் பண்ணும் போதும் நடந்துகிட்டே தான் பண்ணுவேன். அது இப்ப குளிர்ல நடக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். அங்க வந்து ஏசி பயங்கரமா வேற இருக்கும். எனக்கு ஏசி வேற ஒத்துக்காது. பாடி முடிச்சு வர வரைக்கும் உயிரே கையில இருக்காது. அதாவது நீங்க சொல்ற வார்ம் அப் எல்லாமே வந்து ஒரு அத்லீட்டா ஓடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன். நான் சிரிச்சுட்டே இருப்பேன். எப்படி ஒரு மனுஷனால சிரிச்சுனே இருக்க முடியும்? அதான் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கா, என்ன பயமே இல்ல, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். பயம் வெளில தெரியக்கூடாதுன்னா நான் சிரிப்பேனே, அது யாருக்கும் தெரியாது. ஓகே. ஸோ வந்து ஷோ முடிஞ்சு 6 மாசம் மேல ஆகுது இல்லையா? உங்களுக்கு வந்து ஷோல இப்பவும் வந்து நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி யார்? எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி நான் பேசுவேன். சும்மா நல்லா இருக்கீங்களா அதோட முடிஞ்சது. க்ளோஸ்னா
பேண்ட்ல உள்ள 8 பேரும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்க எல்லாரும் எனக்கு கார்டியன். அவ்வளவுதான். அந்த மாதிரி சிம்பிளா முடிச்சாச்சு. 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 பேர் தான் எனக்கு க்ளோஸ், வழிகாட்டிகள், அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப க்ளோஸ், எப்படி ரொம்ப க்ளோஸ் லாங்ல க்ளோஸ்னாலும் அவங்க மட்டும்தான். மத்தபடி கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஷோஸ்லாம் போயிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதோட முடிச்சாச்சு. ஓகே. ஆனா நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுடைய சிஸ்டர் வந்து லைக் நீங்க பாடுறீங்கன்னு அவங்களும் அவங்கள படிப்பு விட்டுட்டு உங்க கூடயே வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவங்கயும் வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபிகராவே உங்க கூடயே அந்த ஒரு ஜேர்னில இருந்தாங்க. நாங்க வந்து தனியா ஒரு மேடையில பாடினோம்னா அது சூப்பர் சிங்கர் மேடை தான். ஆக்சுவலா 2 பேரும் ஆடிஷன் அட்டன் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி அவளுக்கு கிடைக்கல. அந்த வருத்தம் அவளுக்கு இருந்துச்சு. அந்த வருத்தம் அவளுக்கு எப்ப போச்சுன்னா, அங்க ட்வின் 2 பேர் பாடினாங்க. அதுல வந்து ஒருத்தர் எலிமினேட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எலிமினேட் ஆகும்போது அவங்களுக்கு ஃபீல் ஆச்சோ இல்லையோ, எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு எமோஷனலா. அதை பார்க்கும் போது அன்னைக்கு உணர்ந்தோம், ஒருவேளை 2 பேரும் வந்திருந்து இதே மாதிரி ஒருத்தர் பாதியில போனா 2 பேருமே டவுன் ஆயிருப்போம், இந்த ஜேர்னி சக்சஸ் ஆயிருக்காது, நானும் பாதியிலே வந்திருப்பேன். யாரோ ஒருத்தர் வந்து பேக்ல இருந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது அது ஒருத்தருக்கு வெற்றியா இருந்தாலும் அது வந்து 2 பேருக்கும் சந்தோஷம் இருக்கும். இல்ல ஒருத்தர் தோத்து போய் ஒருத்தர் மட்டும் உள்ள இருக்கும் போது அவ மட்டும் உள்ள இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அவங்க அந்த இடத்துல எலிமினேட் ஆகும்போது அந்த ஃபீலை வந்து எங்களால உணர முடிஞ்சுது. அப்பதான் ஓகே, நமக்கு வந்து கடவுள் ஏதோ ஒண்ணு செய்யறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அவ பாட மாட்டா, அவ எனக்கு ஒரு சப்போர்ட்டர்னு. உண்மையா சொல்லணும்னா அவ என்ன விட நல்லா பாடுவா. ஓகே, ரீசெண்ட் டைம்ஸ் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் பாடாம ரெஸ்ட் எடுத்தா 2 வருஷம். அதனால அவளோட சிங்கிங் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாய்ஸ் வெளியே கேட்காது, அவ வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். இப்போ என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. மேபி ஃபியூச்சர்ல அவ வாய்ஸ் நான் கேட்க வைப்பேன். That's so sweet of you. So இப்போ வந்து ரியாலிட்டி ஷோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து ஷோல சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாரும் பார்த்தாலே வந்து இவங்கெல்லாம் கேள்வி ஞானத்துல பாடுறாங்கப்பா, இவங்கெல்லாம் சர்வைவே ஆக முடியாதுப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களா, ரன்னர் அப்லாம் வாங்குறாங்களா, இந்த மாதிரியான ஃபீல்லாம் வந்துட்டு நிறைய சீசன்ஸ்ல இருந்திருக்கு. நீங்க வந்து லைக் ஷோல வந்து ஒரு ஜேர்னி இவ்வளவு தூரம் ஆகி டைட்டில் வின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன இந்த ஒரு விஷயத்துல? உழைப்பு தான். எதுவுமே வந்து தெரியலனாலும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா போதும், அதுவே நம்மள வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும். எனக்கு கிளாசிக்கல் வந்து அப்படியே பெர்ஃபெக்டா தெரியுமானா தெரியாது. வெஸ்டர்னே நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி குத்துப்பாட்டு பாடிருக்கியா, அதுவும் இல்ல. ஃபோக் பாடி இல்ல. ஆனா என்கிட்ட ஒரே ஒரு உள்ள வரும்போது ஒரு தாட்ல தான் நான் உள்ள வந்தேன். இதுக்கு நம்ம போறது டைட்டில் வின் பண்றதுக்காகவோ ரொம்ப ஃபெமிலியர் ஆகணும் அப்படிங்கறதுக்காகவோ இல்ல. மீடியாவுக்கு நம்ம போக முடியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயாச்சு, போக முடியுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, முயற்சி பண்ணா அதுக்கு போலாம், வந்தாச்சு. வந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம், ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எனக்கிட்ட என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அததான் நான் எதிர்பார்த்தேன். எவ்வளவு நம்ம நல்ல மனிதர்களை பாக்குறோம், ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், நான் அப்டேட் என்ன எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி எதுவும் பெருசா இல்லை. அன்னன்னைக்கு என்ன கத்துக்கிறோம் அதுக்காகவே நான் வந்து உள்ள வரணும், ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கு ஒரு சில கட்டத்துல வந்து நம்ம அடுத்த ரவுண்ட்ல இருப்போமா அப்படின்னு பயம் இருந்தது. இல்லைனாலும் பரவாயில்ல, கடைசி ரவுண்டு நான் எந்த ரவுண்டுக்கு பாடி முடிக்கிறேனோ அந்த ரவுண்ட்ல நான் என்ன கத்துக்கிட்டு வெளில வந்தாலும் ஏதோ ஒண்ணு லேர்ன் பண்ணிட்டு வெளில வரணுங்கிறது தான். ஃபைனல் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறமா அந்த டைட்டில் வின் பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. டைட்டில் எனக்கு அனௌன்ஸ் பண்ணவும் எனக்கு நான் கொடுத்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்மளான்னு. ஆனா அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் என்ன கத்துக்கிறேன், எனக்கிட்ட எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது என்னால இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னு. பட் சூப்பர் சிங்கர்ல பாடும்போது தான் என்னால இவ்வளவு ஒர்க் பண்ண முடியும், இத்தனை மணி நேரம் என்னால பிராக்டிஸ் பண்ண முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்கு, இந்த அளவுக்கு சங்கதி கிளாரிட்டிய கொண்டு வரலாம், எத்தனை டைம் பாடி பார்த்தா அது வரும், எனக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போடணுங்கிறதே வந்து அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சும்மா கடமைக்கு ஒரு 4 தடவை பாடிட்டு அந்த மாதிரிலாம் பாடினா வராதுங்கிறதே வந்து அப்பதான் புரிஞ்சுது. சூப்பர் சிங்கர்ல பாடுற ஒவ்வொரு பாட்டையும் நான் குறைஞ்சபட்சம் ஒரு 500 தடவையாவது பாடி பார்த்திருக்கேன். அம்மாடியோ, இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா நீங்க வந்து இந்த ஒரு ஹை த்ரோல எல்லாருமே வந்து அருணாவால இந்த பாட்டுலாம் லைக் பாட முடியுமா அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணதுன்னா நீங்க சொன்ன மாதிரி காண கருங்கோயிலே பாட்டு, அதுலதான் வந்து எல்லாரும் எல்லா பக்கத்துலயும் வைரலா வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். சோ அது கண்டிப்பா எங்களால லைக் அவங்களுக்கு எப்படி தெரியாது, எனக்கு லைவா கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்டு ஒண்ணு போனா இளவட்டம் எல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா,
இளசுகளை தடுத்தா அது கேட்காது, ஏ அடடடடா. பழசுகளை திரும்பி அது பார்க்காது, ஏ அடடடடா. சேட்டையெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன பருவம், ஆஸ்தியெல்லாம் உங்களுக்கு கல்வியனும் செல்வம். காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே, காண கருங்கூயிலே கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா. மனசில் இடம் புடிச்சா ஆகா எலெக்ஷன்ல ஜெயிச்சா, ஓஹோ ஊரு சன மூக்குல விரல வைக்கும். பா, அப்படியே வந்து எனக்கு அந்த வாய்ஸையே அப்படியே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த பாட்டை நான் எப்போதும் பாடுற கிளாரிட்டியில பாட முடியல, ஓகே, கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோலாம் வந்து நமக்கு இல்லைங்க. நம்ம கேட்கும் போது வந்துட்டு ஆஹா பாட்டு அப்படியே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்தது. உங்களுடைய இந்த ஒரு ரியாலிட்டி ஷோடைய ஜேர்னியோட எண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வந்த பிரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு, உண்மையிலேயே குடுக்குறாங்களா இல்லையா? ஆக்சுவலா கொடுப்பாங்க. ஓகே, ஓகேங்களா, அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. நம்ம எங்க இருந்து கிஃப்ட் வாங்கினாலும் அதுக்கு வந்து கண்டிப்பா அதுக்காக ஏதாவது கிஃப்ட் டாக்ஸ் இருக்கும். சோ அந்த கிஃப்ட் டாக்ஸ் பே பண்ணோம்னா நம்மளோட கிஃப்ட் தான், அது நமக்கானது தான். அந்த வீடும் எனக்கு தான், அவங்க சொன்ன கேஷும் எனக்கு தான். அந்த சில ஃபார்மாலிட்டிஸை நான் வந்து முடிச்சிட்டேன்னா அதை எனக்கு கொடுத்துருவாங்க. அது என்னால தற்காலிகமா அதை என்னால செயல்படுத்த முடியல. ஸோ அதனால நான் அந்த வீடு இன்னும் வாங்கல. நிறைய பேர் வந்து நான் வந்து பயங்கரமா எனக்கு வீடு வாங்கிட்டேன், உள்ளுக்குள்ள பங்களா வச்சு மாடி இருக்கு, பென்னி சார் வந்து 25 லட்ச ரூபாய்க்கு கார் கொடுத்துருக்காங்க, நான் 10 லட்ச ரூபாய் கேஷ வாங்கி என் தங்கச்சிக்கு ஒரே செயினா போட்டேன், 10 லட்ச ரூபாயும் கேஷ் வாங்கி ஹோமுக்கு கொடுத்துட்டேன்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் போய் இதுதான் உண்மை. நான் சொன்னது உண்மை, மத்ததெல்லாம் போய். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க படிக்கும் போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? சிரிப்பு வரும். உலகம் ஒரு மாயை, அவ்வளவுதான். ஆஹா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு ஃபீல் ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு என்னன்னா இந்த மாதிரி லைக் அதே ஒரு வாய்ஸ் வந்து அப்படியே வரும்போது அது நிறைய பேர் வந்து இமிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் இல்லையா? ஒரு சிங்கரா அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம ஒரு பாடலை வந்துட்டு லைக் ரெப்ளிகேட் பண்றோன்றது தாண்டி நம்மளோட ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னு தான் நம்ம பண்றோம் இல்லையா? இமிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு சிங்கரா அது உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது? ஒரு பக்கம் வந்து அது வந்து ஒரு சிலருக்கு திருப்தியாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அது இன்கம்ப்ளீட்டாகவும் ஃபீல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இமிட்டேட் பண்றாங்க, அவங்களோட ஒரிஜினாலிட்டி இல்லைன்னு யாருக்கிட்டையும் நேம் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா இப்போ பிரதீப் குமார் அண்ணா பாடினாங்கன்னா அவங்க வாய்ஸ் தான் இது, அதுக்கு மேல அதை அந்த மாதிரி யாராலையும் பாட முடியாது அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பேர் கிரியேட் பண்ணணும்னு தான் நம்ம வந்து உழைக்கிறோம். ஏன் வந்து ஒரு சில நேரம் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கு, ஒரு சில நேரம் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குன்னா, ஒரு சிலர் வந்து அந்த பாட்டு வந்து அதே மாதிரி சவுண்டிங் கேட்கலன்னா ஆமா அந்த பாட்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. பரவாயில்லடா இந்த பாட்டியே வித்தியாசமா கேக்குது ஏதோ ஒண்ணு அப்படின்னு லைக் பண்றவங்களும் இருக்காங்க. இத வந்து நான் பேரலா எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னாலும் ஒரு பக்கம் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ரெண்டுமே ஈவனா இருக்கு. எனக்கு எது பிரச்சனை இல்லை, இதை நான் ஹர்ட்டாவும் எடுத்துக்கல, அதே சமயத்துல வந்து இதை நான் வந்து அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கல. ஒரு சிங்கரா நீங்க வந்து ஒரு பாடல் எடுத்து பாடும்போது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்றது அருணோட ஸ்டைலா இருக்கலாம். பட் ஆனா பொதுவாவே வந்து ஒரு பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்னாலே நிறைய பேர் வந்து அது வந்து அப்படியே நம்ம வந்து இமிட்டேட் பண்ணணும், இல்லை வந்து நம்ம அதை அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? உங்களுடைய அந்த ஒரு கெரியர் எப்படி ஆரம்பிச்சது இந்த மாதிரி பாடல்கள், சினிமா பாடல்கள் பாடும்போது? சினிமா பாட்டு நான் எதை பாடினாலும் வந்து என்னால ஒரிஜினல் மேட்ச் பண்ணவே முடியலன்னு வந்து ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ஸோ நம்ம வாய்ஸுக்கு தான் அது வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஃப்ளோல விட்டுடலாம். சித்ராமா பாட்டு பாடினாலும் சித்ராமா மாதிரி என்னால பாட முடியல, அதுல என்னோட ஸ்லாங் இருக்கதான் செய்யுது. ஓகே, இல்ல ஜானகி அம்மா பாட்டு எடுத்தாலும் அதுல என்ன ஸ்லாங் இருக்கதான் செய்யுது. சோ அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி போல இருக்கு அப்படின்னு நானே என்ன திருப்திப்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறத்துல இருந்து சித்ராமா பாட்டியும் கத்துப்பேன், ஜானகி அம்மா பாட்டியும் கத்துப்பேன். இல்ல எத்தனை ஃபீமேல் சிங்கர்ஸ் இருக்காங்களோ யார் யாரை கேட்கறனோ எல்லாத்தையும் கத்துப்பண்ணி ஒழிய இப்படியே வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதே பண்ணணும்னு வந்து அப்படிங்கிற மைண்ட் தாட்டை வந்து உடைச்சிட்டு நம்ம அதுல இருக்கிற சங்கதிகள் அதுல என்ன பண்ணிருக்காங்களோ அதை கரெக்டா பாடினா போதும், அதை நம்ம ஸ்டைல்ல பாடிடுவோம், அவ்வளவுதான். நம்ம குரலுக்கு எப்படி வருதோ அப்படி மக்கள்கிட்ட பாடுவோம். பிடிச்சிருக்கிறவங்க பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணட்டும், பிடிக்காதவங்க ஓகே
வேற சாங் கேட்கட்டும், அவ்வளவுதான். ஃபீமேல் வாய்ஸஸ் வந்து எடுக்கிறத தாண்டி மேல் வாய்ஸ்க்கு உண்டான அந்த ஓக்கல் எடுத்துட்டு உங்களுடைய குரல்ல ஒரு லைக் வந்து இது வந்து மேல் பாடின போர்ஷன், இது வந்து ஃபீமேல் பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாங்க வந்து பார்த்துட்டே வந்திருக்கோம் இல்லையா? ஆமா. அது எதனால நீங்க பர்டிகுலரா ஏன் சூஸ் பண்றீங்க அப்படி? நான் தேடும் போது அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சாங் கிடைக்கல. அதனால வந்து நமக்கு இதுதான் கிடைச்சிருக்குன்னா அது மேல் சாங் ஃபீமேல் சாங்னு நான் பிரிச்சு பார்க்கல. ரெண்டுமே சாங் யாரோ ஒருத்தவங்க பாடிருக்காங்க, அதை நான் எடுத்து பாடுறேன், அவ்வளவுதான். அத வந்து ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும் இது வந்து ஒரு மேல் சாங், இது ஒரு ஃபீமேல் சாங். என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சாங் தான், அவ்வளவுதான். அது எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ட்ரை அவுட் வந்து நீங்க பண்றீங்க இல்லையா? அது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரசன்ட் பண்ணும்போது ஆர் லைக் வந்து அந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப வைரலா போனது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னா எது? சூப்பர் சிங்கர்ஸ்ல பாடினதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஓகே. தூள் பாடினேன், கொடுவாமி அருவா பார்வை, அதையும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் பாடுவேன்னு. அந்த நாட்டுக்கூத்து சாங் இருக்கு இல்லையா, அதுல உள்ள போர்ஷன் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு மெட்லி பாடும்போது. அது பாடினேன். அப்ப பாடும்போது சித்ரா அம்மா வந்து வித்தியாசமா இருக்கு, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சித்ரா அம்மா பார்த்தாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குமா உன் வாய்ஸ்ன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுல ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தது நான் வந்து பாடினது வந்து கருப்பசாமி பாட்டு பாடினேன். ஃபீமேல் யாருமே பாடியிருக்க மாட்டாங்க, ஃபோக் சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க, பறவை முனியம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்க பாடியிருப்பாங்க. பட் அவங்க ஸ்லாங்குக்கு பாடியிருப்பாங்க. பட் ஒரு மேல் பாடின கருப்பசாமியை பாட்டு எடுத்து யாருமே ட்ரை பண்ணது கிடையாது. நான் பாடின கருப்பசாமி பாட்டுல வந்து ஒரு விருத்தம் ஒண்ணு பாடியிருப்பேன், கருப்பா கருப்பையான்னு. அது வந்து நான் எழுதி டியூன் பண்ணது. எங்க கருப்பசாமி அண்ட் அங்கேடி முழுகுது வந்து ஆல்ரெடி ஒரு ஆல்பம் சாங். அது ரெண்டையும் எடுத்து பாட போறேன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஆனா அதுல ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி வேணுமே, எல்லாரும் பாடுற மாதிரி நானும் போயிட்டு எங்க கருப்ப பாடிட்டு இருக்க கூடாது. அதுல ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும்னு சொல்லிட்டுதான் தேக்கம்பட்டி ஐயாவோட அங்கேடி முழங்குதை எடுத்து அதை ஒரு அழைப்பு மாதிரி மட்டும் பாடிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், எல்லாரும் விருத்தம் பாடுவாங்க கருப்பசாமி பாட்டுக்கு முன்னாடி, அந்த விருத்தமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு யோசிச்சுதான் லிரிக்ஸ் நானே எழுதி டியூன் பண்ணி இதோட ஜாயின் பண்ணி அந்த பாட்டை வந்து வித்தியாசமா ப்ரொஜெக்ட் பண்ணோம். அது பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து வந்தேன்டா பால்காரன் பாடினேன். அப்போ வந்து எஸ்பிபி சார் ஃபேமிலியே வந்திருந்தாங்க ஷோக்கு. சரண் சார் வந்து அப்பா பாடியிருக்கிறத அப்படியே பாடிட்ட, ஆனா ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல பாடியிருக்க, ஒரு குறையும் என்னால சொல்ல முடியாதுன்னு ரொம்ப எழுந்து நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த ஸ்லாங்கு, அந்த ஸ்டைலு, அந்த சிரிப்பு, எஸ்பிபி சார் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது அத்தனையும் ஒரு பொண்ணு பண்ணி நான் இன்னைக்கு பார்த்தேன். அது இந்த பாட்டுல வந்தேன்டா பால்காரன் பாட்டை யாருமே பாடி நான் கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீமேலாலையும் இந்த பாட்டை பாட முடியும் அப்படின்னு காமிச்சதுக்கு தேங்க்யூன்னு அந்த அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலி முன்னாடி அந்த சாங் பாடும்போது ஒரு பயம் இருந்தது, இருந்தாலும் அவங்க வாழ்த்துனாங்கல்ல, அந்த வாழ்த்து ரொம்ப சந்தோஷம், திருப்தியா இருந்தது. அதுதான் வேணும். நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாங்கை கெடுத்துடாம அந்த சாங்குக்குள்ள அந்த பியூர்னஸை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவா சார் வந்தப்போ அதாண்டா இதாண்டா எடுத்து பாடினோம். அதுவும் வந்து எந்த ஃபீமேலும் பாடினது இல்லை. நான் என்ன பண்ணேன்னா சூப்பர் சிங்கர்ஸ்ல ரேரா வந்த சாங்கா இருக்கணும், புது சாங்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் யாருமே சூஸ் பண்ணாத சாங்ஸா தேடி தான் எடுத்தேன். ரெப்யூட்டேஷன் கம்மியா இருக்கிற சாங்ஸா தான். மேபி இந்த சாங்ஸ் எல்லாம் ஏற்கனவே பாடிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. அதாண்டா இதாண்டா எடுத்து பாடினப்போ தேவா சார் அதுதான் சொன்னாங்க, உன் குரல்ல ஏதோ இருக்கு, தெய்வீகம் இருக்கு அப்படின்னு அவங்க வாழ்த்துனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பாட்டோட டேஸ்ட் குறையாம இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, அந்த அப்ரிசியேஷன் தான் வந்து நம்மளை புஷ் பண்ணிட்டே இருந்தது. ஃபீமேல் சாங் எடுத்தாலும் சரி, நான் இதுலயே காட்டு பயலை பாடியிருக்கேன், கண்ணு ரெண்டு ரங்கராட்டினம் பாடியிருக்கேன், ஃபீமேல் சாங்ஸும் பாடியிருக்கேன். அதே சமயத்துல ஃபீமேல் சாங்ஸ் எத்தனை பாடியிருக்கணும், ஈவனா அதுக்கு தகுந்த மாதிரி மேல் சாங்ஸும் பாடியிருக்கேன், அட்டம் பண்ணேன். ஆதி என்ன வந்தப்போ சீர்காழி சாரோட பாட்டு, டிஆர் மகாலிங்கம் சாரும் சீர்காழி சாரும் சேர்ந்து பாடினது, முத்துசிற்பி அண்ணா பாடினது அது, அப்புறம் வித்யாசாகர் சார் வந்தப்போ மச்சான் பேரு மதுரை பாடினேன். அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, எனக்கே ஒரு மாதிரிதான் இருந்தது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு பயந்துட்டு இருந்தோம். சார் வந்து எனக்கு என்னால நம்பவே முடியல, நீ ஒரு கேர்ள் ஃபீமேல் வாய்ஸ்ல இந்த பாட்டை நான் கேட்பேன்னு என் வாழ்க்கையில நினைச்சு பார்த்ததில்லைன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பாட்டை ஸ்பாயில் பண்ணாம அப்படியே பாடிட்ட நீ, அதுதான் சூப்பர் இங்க அப்படி. அதுதான் அந்த ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் வரும்போதுதான் அந்த சாங்கை நான் பாடினேன்.
அது அவங்க வந்து 100% திருப்தியா இருந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த சாட்டிஸ்பேக்ஷன் தான் இது மேல் சாங் இது ஃபீமேல் சாங்னு பிரிச்சு கத்துக்க கூடாது. எல்லாத்தையும் பாடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம மேல் சாங் பண்ணாலும் ஒரிஜினல் சிங்கரை மாதிரி பாட போறது கிடையாது. ஃபீமேல் சாங்ஸ் எடுத்தாலும் அந்த ஒரிஜினல் சிங்கர் மாதிரி பாட போறது கிடையாது. ரெண்டுமே இல்லாம நடுப்புறதான் இருக்கு ஏதோ ஒண்ணு. சோ ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணும். அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ ரீச் ஆகட்டும், அவ்வளவுதான். நீங்க சொல்லியிருந்தீங்க கருப்பசாமி பாடல் வந்துட்டு நீங்களே எழுதி டியூன் பண்ணி நான் சேர்த்து பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு பாடலுமே வந்து எங்களுக்காக பாடினா நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த விருத்தம் மட்டும் தான் நான் எழுதி டியூன் பண்ணது. அந்த விருத்தம் மட்டும் நான் பாடுறேன். கருப்பா கருப்பையா சபரிமலை காவல்காரா, வாயா கருப்பா அழகா அடி வாயா கருப்பா, மாலையிட்டு விரதம் இருந்து 18ஆம் படி பகவான தரிசனம் பண்ண நாங்க வாரோம். வழித்துணையா வாருமையா, நீ வழித்துணையா வாருமையா. வெள்ள குதிரையில எங்க கருப்பாணி வெள்ள குதிரையில வெட்டருவா வீசிக்கிட்டு ஆங்காரமாய் ஓங்காரமாய் ஆடிவா கருப்பா ஆடிவா கருப்பா ஆடிவா கருப்பா. கன்னிசாமி நாங்கள் எல்லாம் கன்னி பூச வச்சிருக்கோம். கருப்பா எங்க இல்லம் தேடி வந்திருந்து இன்னல்களை தீர்த்திடையா. அப்படியோ நான் பயந்துட்டே இருந்து நடுல திருப்பி எப்பாவது நீங்க வந்து அந்த ஒரு இது பண்ணுவீங்களோ. ஆக்சுவலா வந்து அந்த ஒரு கருப்பசாமி ஃபேவரட்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு முறுக்கல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, லைட்டு நீங்க பாடும்போது கூட உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் எல்லாம் வந்தது. ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதுனீங்களா? எனக்கு ஐயப்பன்னா ரொம்ப ஃபேவரட் சின்ன வயசுல. அப்புறம் தான் வந்து எனக்கு சிவபக்தரானன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல பக்தினா தொடங்குனது பாட்டு மூலயமா பக்தி வந்துச்சு. பக்தினா அதுக்கு எங்க வீட்டுல அதெல்லாம் இப்படிதான் பக்தி செலுத்தணும் அப்படிலாம் சொல்லி தந்தது. பரம்பரையா பூஜை பண்றவங்க அப்படிலாம் கிடையாது. பாட்டு மூலியமா தான் பக்தினா என்னன்னு தெரிஞ்சது. அது வந்து ஐயப்பன்ட்ட ஆரம்பிச்சது கன்னி பூஜை பாடுறதுல இருந்து. அப்ப கன்னி பூஜை பாடினா கருப்பு சாமிக்கு பாடாம எப்படி இருப்பாங்க? அங்க போய் தான் இதுதான் கருப்பு சாமி பாட்டு, அந்த அது ஊறி போயிடும். கருப்பரோட ரசிகர்கள் இருக்காம இருக்கேன். ரசிகர்கள்னு சொல்றதை விட பக்தர்கள்னு சொல்றதா கரெக்ட். நான் கருப்பசாமி பாட்டுக்குன்னா ரொம்ப விரும்பி கேட்பேன். அதே மாதிரி ஐயப்பன் கருப்பனுக்கெல்லாம் நான் வந்து ஒரு நல்ல பக்தை அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்க வந்துட்டு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பாடல்களும் வந்து நீங்க வந்து எடுப்பீங்க. அந்த ஒரு ஹை பிச் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நீங்க பாடும்போதே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பாடின பாடல்களை விட கருப்பசாமி பாட்டுல ஒரு அளவுக்கு வந்து என்னாலேயே வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ ஒரு பிச் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. பட் ஆனா சீர்காழி கோவிந்தராஜன் சாருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா கூரை பிச்சுட்டு கேட்கிற அளவுக்கு, ஏன்னா மைக்கே இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு 16 ரூபாய்க்கு தாண்டி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எடுத்து பாடும்போது உங்களோட த்ரோ எப்படி? ஏன்னா ஹை பிச் வந்து போயிட்டு திருப்பி வரணும்னா திருப்பி அந்த தொண்டையை அழகா பாத்துக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். தொண்டையை பாதுகாக்கிறதுலாம் இருக்கு. சீர்காழி சார் பாட்டு எடுக்கணும்னா அது வந்து ஒரு கஷ்டம் தான். ஒரு தில்லு வேணும்னு தான் சொல்லுவாங்க. பயந்துகிட்டே தான் எடுப்பேன். பயந்துகிட்டே எடுத்து நமக்கு வந்த வரைக்கும் முயற்சி பண்ணுவோமே. நான் சொல்லிட்டேனே, நமக்கு ஃபீமேலும் கிளியரா வரல, மேலும் ரெண்டும் கட்டானதான் இருக்கு. வர்றத வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து அதுல ஒரு கிரியேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம், என்ன சாங் எடுத்தா அது வந்து ஹிட் பண்ணலாம் அப்படிங்கறதுலதான் நான் வந்து எல்லா சாங்குமே செலக்ட் பண்ணி எல்லா பாட்டுமே அப்படிதான் சூஸ் பண்ணேன். அதுல ஒண்ணு சீர்காழி சாரோட சாங்ஸும் அப்படிதான் எடுத்தேன். சீர்காழி சாரோட சாங் தான் பாடணும்னு இல்லை, நம்ம எதை பாடினா வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகும்னு யோசிச்சுதான் வித்தியாசமான சாங்ஸா எடுத்து அதுல வந்து அந்த லிஸ்ட்ல வந்து சீர்காழி சாரோட சாங்ஸ். ஸோ நீங்க வந்து சீர்காழி சாருடைய பாடல் வந்துட்டு அவருடைய மகன் சீர்காழி சிவசிதம்பரம் அவங்க முன்னாடி பாடினீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஒரு பயம் அதெல்லாம் இருந்தாலும் அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்குனீங்க இல்லையா? அது எப்படி இருந்தது? அண்ட் அந்த பாட்டு எங்களுக்காக பாடியே காட்டும். நீங்க ஷோல வந்து சிவசிதம்பரம் ஐயாவை பார்க்கல. ஓகே. அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஓகே. எப்படின்னா நான் இந்த மாதிரி சீர்காழி சாரோட பாட்டெல்லாம் பாடுறேன் அப்படின்னு வந்து அதை அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும்னு சார் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க முன்னாடி நான் பாடி காமிச்சேன். அப்ப தேவாரம் தான் அவங்களுக்கு பாடி காமிச்சேன். சீர்காழி சாரோட பாட்டெல்லாம் அவங்க மொபைல்ல தான் கேட்டிருக்காங்க. நான் அவங்க நேர்ல பாடி காட்ட முடியல. மொபைல்ல பார்த்துட்டே அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு பெரிய முயற்சி பண்ணிருக்க நீ, அதுக்கான வெற்றியும் பலனும் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இப்பதான் நீ பந்தயத்துல வந்து ஓடுறதுக்காக களத்துல இறங்கியிருக்க, ஆனா இன்னும் நீ ஓடவே ஆரம்பிக்கல.
இப்பதான் 1 2 3 சொல்றதுக்காக வெயிட் இன்னும் அதே சொல்லல. இப்பதான் வந்து அத்லட் ஆகிறதுக்கான லைன்லயே நிக்க வச்சிருக்காங்க. லைன்ல நிக்க வச்சிருக்காங்க. ஓடுறதுக்கு ரெடி ஆயிடு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வார்த்தை வந்து மனசுல பதியக்கூடிய வார்த்தையா இருந்தது. நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, மீடியா வரணும் அப்படின்ற ஒரு ட்ரைல தான் நான் வந்து லைக் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோலயே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இதுல வின்னும் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டேஜ்ல வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து உங்க கையில இந்த ஒரு லைக் மொமெண்டோ கொடுத்து அவங்களுக்கு எல்லா பிரைஸ் மணி அது இதுன்னு எல்லாம் கொடுத்தோடனே அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? அண்ட் அதுக்கப்புறமா அந்த திரைப்பட பாடல்கள் வந்து பாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நிறையாலாம் இப்போதைக்கு பாடல. ஒரு 4 மூவிக்கு பாடியிருக்கேன். அது எப்போ ரிலீஸ் ஆகும், மூவி நேம் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, நல்லா பாடியிருக்கேன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பாடி முடிச்சோன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்கல்ல நல்லா இருக்கா நல்லா இருக்குமான்றத அவங்க கிரெடிட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த திருப்தி இருக்கு. ஆனா அந்த 4 படத்துக்குமே பாடும்போது ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணேன். இமோஷன்ஸ் எப்படி சாங்ல கொடுக்கணும் அப்படிங்கறது கொஞ்சமா தெரியும் போது நமக்கு அதோட அருமை புரியாது. அதே ஏன்னா நம்மளோட சாங் இல்ல, வேற ஒருத்தவங்களோட சாங்கை கேட்டு அதை நம்ம பாடுறோம். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதை கொடுக்கறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே ஒரு சாங் நம்ம பாடி அது வெளில வரப்போது அந்த எமோஷன்ஸை ஃபியூச்சர்ல யாரோ கேட்கறவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அதுக்கு எப்படி 100% எமோஷனை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் வந்து அந்த ரெக்கார்டிங் போது கத்துக்கிட்டேன். ஒரு ரெக்கார்டிங்னா எப்படி இருக்குன்னே தெரியாது எனக்கு. ரெக்கார்டிங்ல இப்படிலாம் விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பொறுப்பு ஒண்ணு வரும்போதுதான் நமக்கு வந்து அதை சரியா வந்து தக்க வச்சுக்கணும்னு தோணும். சூப்பர் சிங்கர்ல வந்தோம், கத்துக்கணும், உலக மக்களுக்கு நம்ம தெரியணும் அப்படிங்கிற ஐடியால வந்தோம். அது நடந்தது. ஆனா டைட்டில்னு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தூக்கி தலையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவார்ட் வாங்கினப்பவே சொன்ன என்னன்னா, ஒரு கதவு திறக்கணும்னு நான் ஓடி வந்தேன். அந்த கதவை திறந்து விட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கதவை தாண்டி நான் ஓடி போய் நான் நினைக்கிற இலக்கை பிடிக்கணும்னா நான் ஓடிட்டே இருக்கணும். அதாவது இப்பதான் என்னை வந்து அவுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதை நம்ம சக்சஸா ஓடி முடிச்சாதான் அந்த பாதையை நம்ம சரியா யூஸ் பண்ணிட்டா சரியான இடத்துல போய் நிப்போம். உழைக்காமலே வச்சிருந்தா நான் எங்க எனக்கு திறந்து விட்ட இடத்துலயே தான் நிப்பேன். அந்த கதை வீட்டு வாசல்லே தான் நிக்க முடியும். டெலிவிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனப்போ என்ன கேட்டாங்க, எதுக்காக சூப்பர் சிங்கர் வந்தீங்கன்னு கேட்டப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏதோ பிறந்தோம் வந்தோம் செத்தோம்னு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில வந்து ஏதாச்சும் ஒண்ணு சாதிக்கணும். ஏன்னா மனுஷனா ஒரு தடவை தான் பிறப்போம், திரும்பி பிறப்போமான்றது தெரியாது. பிறந்தாச்சு, இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிட்டு போனோம்ல, அதுதான் என்னோட கான்செப்ட். நான் இது வந்து அழிஞ்சு போற உடம்பு, சாம்பல் ஆயிடும், ஊதி விட்டா எங்க போவோன்னே தெரியாது. அது ஏன்னா அதையும் கரைச்சிடுறாங்க. நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்னு நாளைக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்மள எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கணும்ல, காந்திஜி இப்படி இருந்தாரு, அவரோட வரலாறு தான். எஸ்பிபி சார் வந்து நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாங்க, ஆனா நம்ம கூட தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பேரை வந்து நம்ம வாங்கணும், அதான் என்னோட ஆசை. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா அதுக்காக வந்து நான் நிறைய கத்துக்கணும். அப்ப எவ்வளவு உழைக்கணும்ன்றது வந்து புரிஞ்சுது. அது எக்ஸ்ட்ரீம் லெவலா இருக்கும். அதுக்கு வந்து நான் பண்ற ஒரு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பத்தாதுங்கிறத வந்து விஷயத்த வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர்கிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்க வந்துட்டு 4 படங்கள்ல வந்து பாடியிருக்கீங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது இவங்க வந்து சூப்பர் சிங்கர் பாடினாங்க அண்ட் வந்து டைட்டில் வின் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் கேப் இருக்கு, இன்னும் எங்கேயுமே வெளியில தெரியலையே என்ன செய்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பரவலா எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வருதா, இல்லைன்னா நீங்க போய் வந்துட்டு வாண்டடா லைக் எனக்கு வந்து லைக் நான் நல்லா பாட்டு பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆடிஷன்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்களா? என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா இது வரைக்கும் எந்த வாய்ப்பையும் நான் போய் தேடி போய் கேட்கல. அதுவா என்னென்ன வருதோ அதை பாடுறேன். மத்தபடி நான் கத்துக்கிறதுக்காக நிறைய ஓடிட்டு இருக்கேன். மேபி இப்போ நான் வெளில தெரியலனாலும் படிப்புக்கு வந்து எண்டு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணும்போது மேபி ரீச் ஆகுன்ற நம்பிக்கை. இப்படி வந்து கேள்வி கேட்டாலும் அது அழகா வந்து நீங்க மாத்தி சொல்றதுன்றது ரொம்பவே வந்து நான் ரசிக்கும் தன்மையா லைக் அவ்வளவு அழகா இருக்கு இந்த விஷயம் பார்க்கும்போது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இது. ரொம்ப லைக் குரூஷியலான ஒரு டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறீங்க. கோயிலெல்லாம் நான் வந்து பாட்டு பாட போகும்போது எல்லாரும் என்னுடைய பாட்டை ரசிச்சு கேட்பாங்க. 1-2 பேர் இருந்தாலும் நல்ல பாட்டெல்லாம் ரசிச்சு கேட்பாங்க. பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கேட்கிற முதல் கேள்வி வந்து நீங்க என்ன சாதி அப்படிங்கிறது. சோ வந்து சங்கீதத்துக்கு சாதி இல்ல அப்படிங்கறத எத்தனை தடவை தான் ஒரு ஆள் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்க மனசுல எப்பவுமே இருந்திருக்கா? நான் வந்து பதிவு பண்ணதுக்கான காரணமே வேற, நான் சொன்ன அர்த்தம் வேற. நம்ம ஒரு விஷயம் சொன்னா உலகத்துக்கு வேற மாதிரி தானே போய் சேரும். அத வந்து எங்கெங்கயோ கொண்டு போயிட்டாங்க. நான் ஏன் அத சொன்னேன்னா, நடந்த சம்பவமே ஒண்ணு சொல்றேனே. ஒரு கச்சேரி வந்து போயிட்டு என்
தாத்தா என் தங்கச்சி ம். 2 பேரும் வந்து வண்டியில வந்துட்டு இருந்திருக்காங்க. ம். அந்த கச்சேரியில பாட்டு கேட்டவங்க பின்னாடி வந்து வழி மறிச்சு, நாங்க இந்த கேஸ்ட், நீங்க நல்லா பாடுறீங்களே, நீங்க எங்களவங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். ம். அப்போ இது வந்து என் ஃபீல்டுல இல்ல, ம். மியூசிக் ஃபீல்டுலன்னு இல்ல, எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. ம். ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வந்து நல்லா செய்யறாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன் இவங்க இந்த சாரார் தான் செய்யணும், இல்ல இவங்க தான் செய்யணும் அப்படிங்கறத வந்து ம். மக்களே தான் கிரியேட் பண்றாங்க. நமக்கு வந்து முன்னோர்களும் சரி, ம். வழிகாட்டிகளும் சரி, நிறைய வந்து சாதிகள் இல்லையடி பாப்பான்னு எழுதி கொடுத்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, ம். அது மனுஷனோட இயல்பு போல இருக்குது, தானா வந்துருது. எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, என்னைக்குமே வந்து மனுஷனை மனுஷனா மட்டும்தான் பார்க்கணும், பேதம் பார்த்து பழகக்கூடாது ம். அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கேரக்டர் நானு. எனக்கு இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கறதெல்லாம் பிடிக்காது. அப்படிங்கிற பட்சத்துல அது எனக்கு கோவத்தை உருவாக்குச்சு. இதை நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்றேனா அப்படின்னு பார்த்தா எல்லா கலைஞர்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன் ஃபீல்டுல இல்ல, நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போறீங்கன்னா அங்கேயுமே இருக்கும். அது வந்து பொதுவா இருக்கு. இதை நான் வந்து பாலிடிக்ஸாவும் சொல்லல, ம். அதே சமயத்துல இதை வந்து வேற ஒரு நோக்கத்துக்காகவும் சொல்லல. யாரையுமே காயப்படுத்த வேண்டாம்னு சொல்றேன். முன்னோர்கள் வந்து சாதி அப்படிங்கறத செய்யக்கூடிய தொழிலுக்காக வச்சாங்க. ம். அதை ஏன் மனுஷனுக்காக புகுத்துறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை நான் மையப்படுத்தினேன். ம். இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு வந்து என்ன டேலண்ட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே பிறந்து கொஞ்சம் வளரும் போதே அவங்களே ஃபிக்ஸ் ஆயிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க மட்டும்தான் செய்வாங்க, இவங்களாம் அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி நான் வந்து சொன்ன கருத்தை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நான் வந்து பிராமின்ஸுக்கு எதிர்ப்பா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ம். 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 ஆனா நான் கத்துக்கிட்டது ஃபுல்லாவே அவங்கள்ட்ட தான். அவங்களும் அந்த மாதிரி யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. நம்மளா கிரியேட் பண்ணிக்கிட்டோம். பிராமின்ஸ் மட்டும்தான் பாடுவாங்க, அவங்க பாட மாட்டாங்க, அப்படி அவங்களும் யாருக்குமே தடை சொல்லவே இல்லை. அவங்களும் கத்து தரத்துக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ஏன் அப்படி ஒரு பிம்பத்தை, யாருமே செய்யாத ஒரு விஷயத்த ஒரு சிலர் அதே அந்த பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அதனால வந்து வளர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது வந்து அது வேற மாதிரி போய் கருத்து வந்து பதிவாகிறதுக்கு காரணம் வழிகாட்டிகள் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த சாதி அப்படின்னு சொல்றதுனாலே வந்து எனக்கு வாய்ப்புகள் வந்துட்டு வராம குறைஞ்சிருமோ இல்ல தட்டி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து நீங்க ஏன் நான் இப்ப சொன்னேன்ல, சங்கீதம்னா இவங்கதான் பாடுவாங்க, இந்த வேலைன்னா இவங்க மட்டும்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை யாருமே உருவாக்கல. மனுஷங்க நம்மளே தான் உருவாக்கிக்கிட்டோம். முன்னோர்கள் வந்து இதை இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணல. நம்ம அடுத்தடுத்து வரவங்க வந்து அதை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. மேபி அப்படி ஒரு விஷயம் வந்து இதுதான் பிக்ஸ் ஆகி இருக்கிறவங்களுக்கு இப்படி வந்து ஒரு குழந்தைங்க வளர்ந்து வராங்கன்னா அதுல ஏதாவது தடை வந்துருமோ. ஏன்னா நானும் பார்த்து பயந்துருக்கேன் சின்ன வயசுல. ஏன்னா பக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்றதை கேட்டுதானே நம்ம வளர்றோம். சோ அந்த பயம் இருக்கதானே செய்யும். நம்ம எதுக்காக சொல்றோம், என்னத்துக்காக அதை சொல்றோன்னே புரிஞ்சுக்காம ஒரு பிம்பத்தை வந்து யாரோ கிரியேட் பண்ணி நமக்கும் கெட்ட பேர் வர மாதிரி அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்து யோசிக்காம ஒரு விஷயத்த ஆராய்ச்சி செய்யாம அதை வந்து தவறா வந்து கிரியேட் பண்ணவே கூடாது. எனக்கு வந்து இந்த விஷயத்த நான் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல திட்டி கூட போட்டிருந்தாங்க, அந்த பொண்ணு கத்துக்கிட்டதெல்லாம் வந்து அந்த மாதிரி பிராமணர்கள்ட்ட தான் கத்துக்கிட்டாங்க, ஆனா என்ன இப்படி வந்து வெளில வந்து சொல்லி தராத மாதிரி நான் அந்த மாதிரி சொல்லலை. ஃபர்ஸ்ட் தயவு செய்து அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் யாரையுமே வந்து பிரிச்சு பாக்குற ஆள் கிடையாது. இவங்க உயர்ந்தவங்க, இவங்க எல்லாருமே மனுஷன்தான். இந்த பூமியில பிறந்தாச்சுன்னா எல்லாருமே ஒரு நாள் சாம்பலா போக போறோம். பிறக்கும் போது எதையும் எடுத்து வரல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போறது கிடையாது. ரத்தத்துல பேதம் கிடையாது. வளரக்கூடிய இளைஞர்கள் வந்து அதை மாத்தணுங்கிறது என்னோட ஆதங்கம். அதுக்காக நான் சொன்ன ஒரு கருத்தை எனக்கே திருப்பி விட்டாங்க. அது தவறு. நான் கத்துக்கிட்டேன். என்னோட குருநாதர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னை வழிகாட்டுறது எல்லாம் நான் வந்து நிறைய நல்ல விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். நான் யாருமே வந்து பிரிச்சு பார்க்கல. தவறா எடுத்துக்கிற கருத்தை தயவு செய்து மாத்திக்கணும். நான் எதுக்காக ஒரு கருத்தை சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுறதுனால நிறைய பேர் அவங்களோட டேலண்ட்ஸை வெளிக்காட்டுறதுக்கு தயங்குறாங்க. நிறைய பேர் நலிந்து போயிடுறாங்க. அதுக்கு பேர் என்ன வச்சிடுறாங்க, நலிந்த கலைஞர்கள்னு பேர் வச்சிடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு சர்க்கிள். அது வேண்டாம். கொஞ்சம் யோசிப்போமே. மாடர்ன் வேர்ல்டுன்னு எவ்வளவோ நம்ம கொண்டு வந்துட்டோம். எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு பேசியாச்சு. ஏன் ஒரு சிலர் மட்டும் அப்படி இருக்காங்க? ஒரு சில இளைஞர்களுக்கு கூட அந்த விஷயம் வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்லாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா நம்மளோட நாடு எவ்வளவு அழகா இருக்கும்.
ஒரு பறந்து யோசிப்போம்ல கற்பனைக்கு, அந்த யோசனை தான் என்ன அந்த மாதிரி பேச வச்சுச்சுன்னு நினைக்கிறேன். மத்தபடி எல்லாரும் வி ஆர் இண்டியன்ஸ்னு பேசுறோம், அந்த ஒத்துமை இருந்துச்சுன்னா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும். வெளிநாட்டுல இருந்து பாக்குறவங்க எல்லாரும் என்ன இந்தியன்ஸ் தமிழர்கள் எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க, இந்தியன்ஸ்னாலே ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து ஒரு பிம்பமா இருக்காம உண்மையாக்குனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கற்பனை ட்ரீம் இருக்கும்ல. எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்துச்சு மிலிட்ரிக்கு போகணும்னு. அந்த மேபி மிலிட்ரிக்கு போகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை வந்து என்ன இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வச்சுச்சு. சோ அந்த யோசனை கூட என்ன அந்த மாதிரி பேச வச்சிருக்கலாம். இதை நான் ஏதோ ஒரு மைய கருத்துக்காகவோ இல்ல சாடி காட்டணும், இல்ல இத வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும், பாலிடிக்ஸ் ஆக்கணும், இந்த எந்த விஷயமுமே கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு நார்மலா எப்படி அப்துல் கலாம் வந்து இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு கூடுங்க, நாட்டை வல்லரசு ஆக்கணும், நல்ல விஷயங்களை யோசிங்கன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரீமா யோசிச்ச விஷயம் தான் என்ன அப்படி பேச வச்சதே தவிர எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் அதை சொல்லவே இல்லை. அதை வந்து தவறா வந்து கொண்டு போக வேண்டாம். இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல நான் போகும்போது நான் வந்து ஷோல சொல்லியிருப்பேன் நாங்க இந்த கேஸ்ட் தான். அத வந்து ஏன் சொன்னா பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா, அதை உடைக்கணும், உடைச்செறிஞ்சு எல்லாரும் எல்லா கலைகளும் கத்துக்கலாம், அதுக்காக தான் இறைவன் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இவங்க இதை கத்துக்க கூடாது, இவங்க இதை கத்துக்க கூடாதுன்னு யாரும் வந்து குறுக்க நிக்கல, சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லல. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு கரும் போர்வையை வந்து கிரியேட் பண்றாங்க, அதை உடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக சொன்ன விஷயம். யாரும் இதை தவறா எடுத்துக்க வேண்டாம், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க கேட்குற கேள்விகளுக்கும் சரி, நீங்க சொல்ற பதில்களுக்கும் சரி, எதுக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான பதிலோ பொலிட்டிக்கலா நம்ம டச் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா எல்லாருடைய படிப்பறிவுல கொஞ்சமாவது பகுத்தறிவும் சேர்ந்து இருந்தா அது வந்து இதுக்கான ஒரு பதில் வந்து. எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, எனக்கு வந்து நான் அரசியல் பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஆனா நான் அந்த பேசின அந்த ஒரு விஷயத்த மட்டும் கிளிப்பிங்ஸ் எடுத்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அரசியல் மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம தெரியாம பேசிட்டோமோ. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம். அப்படின்னா இப்ப இந்த மீ2 கேஸ் கூட நடந்தது, சின்மயி வந்து குரல் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நடந்தது உண்மை, நிறைய ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசினாலுமே வந்துட்டு அவங்களோட கெரியர் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பாடல்கள் பாடுறது வந்து குறைஞ்சிருச்சு. அவ்வளோ வந்து அவங்களுடைய டப்பிங் கெரியர், அவங்களுடைய பாடல்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுது. ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கான்ட்ரோவர்சியா போய் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா அன்னைக்கு நான் இது வந்து பிளான் பண்ணி பேசல, இல்ல இது யாரோ சொல்லி கொடுத்து பேசல, ஏதோ அத நீங்க பார்த்தாலே தெரியும், என்னையே அறியாம நான் பேசிருப்பேன் ஏதோ ஒரு ஆதங்கத்துல. எனக்கு வந்து இந்த மறைச்சு வைக்கிறது, இப்போ ஒரு விஷயம் அழகா இருக்குன்னா அழகா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கேரக்டரு சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்ந்துட்டேன்னா அங்க வந்து ரொம்ப எமோஷனா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் நம்மள ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா பாடுறீங்கம்மா, உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன்னு வந்து சாமன் நான் சொல்லும் போது என்ன அறியாம எமோஷன் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது கண்ணீர் வந்துச்சு. ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அந்த ட்ரீம் வேர்ல்டு வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அததான் இமோஷனா கொட்டினே ஒழிய அதை வந்து ஒரு தவறான ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி அதை நான் வந்து யாரையோ சாடி பேசின மாதிரியும் இல்ல நான் கேஸ்டிசம்காக பேசினேங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது அப்படி இல்ல, திருப்பி சொல்றேன், அது அதுக்காக சொல்றது இல்ல. நம்ம வந்து ஒத்துமையா இருக்கணும், ஏதோ சின்ன முயற்சி, ஒரு பகுத்தறிவா யோசிக்கணுங்கிறது மட்டும்தான். சோ இப்ப நீங்க வந்து இந்த சாதியை உடைச்சு இதுதான் என்னோட ஒரு அடையாளம், இதுலயும் நான் வந்து என்னால பாட முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து பதிவு பண்ணியாச்சு இல்லையா? திருப்பி வந்து உங்களை அதனாலே வந்துட்டு நீங்க என்ன ஆளுங்க ஆர் லைக் வந்து இது என்ன உங்களால பாட முடியுமா, அப்ப உங்களுக்கு நாங்க சான்ஸ் கொடுக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மறுபடியும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா? இல்ல, அந்த கேள்வி என்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டா வந்து நான் சண்டைக்கு போயிடுவேன். என்ன இது வரைக்கும் யாரும் கேட்கல. அந்த மாதிரி ஃபைட் பயங்கரமா நடந்திருக்கான நடந்தது இல்ல. வேணாம், நான் ஒரு கலைஞரா வந்திருக்கேன். எனக்கு ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து நாங்க உங்க பங்காளி அப்படி இப்படி பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டுல இருக்கிற அத்தனை மக்களுமே பங்காளி தான். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் நாளைக்கு ஆமா மழை பெய்யுது, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, யாருன்னே தெரியாத முகம் தெரியாத போலீஸ் ஆபீசர்ஸும் இந்த பாதுகாப்பு படை வீரர்களும் இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாம ஒரு இளைஞர் வந்து இல்ல ஒரு கர்ப்பிணிக்கு உதவுறாங்க, வயசானவங்களுக்கு உதவுறாங்க, அங்க எங்க இருக்கு
அந்த மாதிரி எல்லா நாளுமே இருந்துட்டா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம்ல. அதுதான் என்னோட ஆசை. அதுதான் டெஃபினட்டா சாதி மதம் கடந்த ஒரு மனிதத்தை வந்து நீங்க விரும்புறீங்க அப்படிங்கிறது ஆமா, இதுலயே அது தெரியுது. மட்டும்தான். அதுவும் இன்னொன்னு என்னன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்னோட சொந்தக்காரவங்க, இவங்களுக்கு மட்டும் செய்யணும் அப்படிங்கிற தாட்ஸ் இருக்கும். எனக்கு அப்படி கிடையாது. எல்லாருமே எனக்கு சொந்தம் தான். நான் மேக்சிமம் பாருங்க, நான் எல்லாரையும் அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா, அத்தை அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன்னா இந்த உலகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்த வந்து காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஒண்ணு உயிர், இன்னொன்னு அன்பு. எவ்வளவு கோடி கோடியா கொடுத்தாலும் ஒருத்தட்ட போய் எனக்கு இவ்வளவு அன்பு கொடுங்கன்னு நான் கேட்டா கிடைக்கவே கிடைக்காது. நான் செத்து போனதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு கோடி தரேன், என்னோட உயிரை நீங்க திருப்பி வர வச்சிருங்கன்னா வர வைக்க முடியாது. மனுஷனா திருப்பி பிறப்பமா எனக்கு ப்ரூஃப் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் எல்லார்ட்டையும் அன்பா இருப்போம், எல்லார்கிட்டையும் வந்து உறவு கொண்டாடுவோம், அவ்வளவுதான். ஓகே, சோ அருணாவுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் எப்படி இருக்கு? ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? இவங்களோட இசையில நம்ம கண்டிப்பா பாடியே ஆகணும், நம்மளோட அடுத்தடுத்து இந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது இருக்கும்ல, எக்ஸ்பேன்ஷன் நீங்க பண்ணிட்டே போகணும் அப்படின்ற நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் என்னென்ன? எனக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் இல்ல, ரீசெண்டா தான் எனக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட பேர்கள் எல்லாம் தெரியும். ரஹ்மான் சாரு, ராஜா சார் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் நேர்ல பார்த்து அவங்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் முதல்ல ஆசை. அடுத்தது பாடுறது. முதல்ல பெரியவங்களோட ஆசீர்வாதமே நம்மள வாழ்க்கையில உயர்த்தி கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஹாரிஸ் சாரை பார்த்துட்டோம், அந்த ஆசை தீர்ந்துச்சு. அவங்க ஆசீர்வாதம், அவங்க வந்து நான் பாடினது கேட்டிருக்காங்க. அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இசைத்துறைக்கு வந்துட்டோம்னா இவங்கள்ட்ட மட்டும் பாடணும்னு ஆசை இருக்காது, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்டையும் பாடணும்னு ஆசை இருக்கும். கண்டிப்பா. நான் பார்க்க மிஸ் பண்ணது அப்படின்னு நினைக்கிறேன்னா ரஹ்மான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் வந்து ஷோக்கு வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம், மிஸ் பண்ணிட்டேன். அவங்கள்ட்ட எனக்கு பாடி காட்டணும், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ஆசை. அதே மாதிரி ராஜா சார் கிட்ட பாடி காட்டணும், அவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு எல்லாம் எனக்கு ஆசை இருக்கு. பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் ஃபர்ஸ்ட். அவங்க நம்ம பாடுறதை கேட்டாலே அவங்களுக்கு தெரியும்ல, இந்த பொண்ணு நம்மளோட மியூசிக்ல பாடுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சா அவங்களே பாட வைப்பாங்க. எப்போதுமே சொல்ற விஷயம்னா எதிர்பார்ப்பு இருக்க கூடாது, காத்திருப்பு இருக்கலாம். எல்லா விஷயத்துக்குமே எதிர்பார்த்துட்டே இருந்து அது ஏமாந்துட்டோம்னா அது வலிக்கும். அதை விட நம்ம வந்து காத்திருந்துட்டோம்னா அது வந்து சுகமாயிடும். நீங்க வந்து சர்ப்ரைசஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல, காத்திருப்பு எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? எனக்கு தான் ஆசை இருக்கு பாடணும்னு, அதுக்காக காத்திருக்கலாம். ஆனா எதிர்பார்க்க கூடாது அது கிடைக்கணும்னு. இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்றதே நல்லா இருக்கு. இந்த சின்ன பொண்ணுக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயமான்ற மாதிரிதான் இருக்கு. பட் சீரியஸா ரொம்ப வைஸா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இட் வாஸ் நைஸ் நோயிங் யூ. அவ்வளோ வந்து ரொம்ப மெச்சோர்டான டாக்கா இருந்தது இந்த ஒரு ஃபுல் கான்வர்சேஷனுமே. உங்களுடைய இந்த ஒரு மேஜிக்கலான மியூசிக்கல் ஜேர்னி வந்துட்டு 6ஆம் மழை நிறைத்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும் அப்படிங்கிறது எங்களுடைய டீம் சார்பா நாங்க வாழ்த்துக்கிறோம். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. இதே போல இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா வாப் தமிழவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் விஜய் நிலஃபா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.